ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் ஆஃபியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ஸ்பெஷலாக உங்கள் கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இது ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். சுட்டி கண்ணம்மாவோட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொழுக்கட்டை பண்ண போகிறேன். இந்த கால் அடிபட்டதுலேருந்து நான் கொழுக்கட்டை செய்யவே இல்லை. விநாயகர் சதுர்த்திக்குமே செய்யலை. நாங்கள் திருப்தியாக சாப்பிடவே இல்லை. அதனால் கொஞ்சம் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த அம்மாவோட அம்மா வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது போல். மேடம் இங்கே தள்ளிட்டு போயிட்டாங்க. இவங்களை கீழே வச்சுக்கிட்டு நான் பண்ணனா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ட்ரைபாட் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அதனால் பாப்பா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஹாய் சொல்லுங்க. பாய். டாடா டாடா டாடா. என்னடா பைத்தியக்காரி மாதிரி எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காளேன்னு பார்க்குறா போல். சரி, இப்போ நான் அந்த அம்மா கீழே இறக்கி விடணும். இறக்கி விட்டு வீடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எதையாச்சும் பண்ணணும். அதுதான் இப்போ இந்த அம்மாவோட மெயின் வேலை. அதுக்கு தான் இப்போ இங்கே உட்காராம இறங்கிட்டு இருக்காங்க. சரி, இறக்கி விட்டதுமே மேடம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இங்கே உட்கார பிடிக்கல. இப்படி இறக்கி விட்டுருணும். இறக்கி விட்டோன்னா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நோண்டி போட்டு எடுத்து போட்டு நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன தூக்கணும்? அம்மா சுட்டிக்கண்ணம்மா திக்ஷம்மா எதையோ போட்டு உடைக்க போறான்னு தெரிஞ்சிச்சு. நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் உடைக்கிறது எனக்கு இன்னும் வராது. இவளோட அம்மா தான் இன்னும் வராது. இவளோட அம்மா தான் எனக்கு உடச்சி கொடுப்பான். இந்த தேங்காய் பத்தை போடுறதுலாம் நல்லா வரும். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே மல்லிகை கடை தான் வச்சுருக்காங்களா. அப்போ வந்துட்டு நான் கடையில் போயிருப்பேன். ஸோ கடையில் இருக்கும்போது எங்கள் கடைக்கு போகும்போதெல்லாம் தேங்காய் பத்தை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு திருக்குடியா இது மாதிரி இருக்கும். அதில் தான் பத்தை போட்டு கொடுப்பேன். அதனால் எனக்கு பத்தை போடுறது நல்லா வரும். உடைக்கிறது மட்டும் எப்படின்னு தெரியாது. மேடம்க்கு பாட்டு போட்டு விட்டுருந்தோம். போட்டு விட்டுட்டு அதை பாட்டுன்னு கம்முன்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான். கொழுக்கட்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு உடச்சக்கடலை இல்லைன்னா வேர்க்கடலை, நட்ஸு அதெல்லாம் போட்ட அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எள்ளு ஸ்டஃபிங் வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் அதுன்னு வந்து அத்தனிக்காக செய்வாங்க. ஆனால் எனக்கு அந்த கொழுக்கட்டையை விட இந்த கொழுக்கட்டை தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி, வீட்டில் எல்லாருக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். போன தடவை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறை கொஞ்சம் எள்ளு வச்சு ட்ரை பண்ணலாம்னு தான் நினச்சேன். வேண்டாம், இன்னைக்கு ஏதோ ஒன்று உடைய போகுதுன்னு நினைக்கிற தூக்கி இங்கே உட்கார வச்சுட்டேன். பிரதீக்ஷம்மா ஆண்டா. ஓ, எதுக்குன்னா ஆடு வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு வந்து ஆடு வரக்கூடாது. ஆடு வந்துச்சுனாலே ஒரு சவுண்ட் வந்துடும். ஆடையே எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குது. ஏன்னா அந்த ஆடில் வந்து பொம்மை வருது. இது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் தான் அரைச்சிட்டோன்னா தேங்காய் துருவல் ரெடி ஆயிடும். பல்ஸ் விட்டு அரைக்கனால கொஞ்சம் ஒரு ஈரத்தன்மை இருக்கும். இந்த ஈரத்தன்மைக்காக என்ன பண்ணுவோன்னா சும்மா ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் உடச்ச கடலை, வேர்க்கடலை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெறும் உடச்ச கடலை இதை அப்படியே வைப்போம். அடுத்து இதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு, ஆமாம் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலைனா உடச்ச கடலைன்னு நாங்கள் சொல்லுவோம். பொட்டுக்கடலைன்னு சொல்கிறாங்க. என்னென்னு காமிக்கிறேன் இப்போது. இதுதான் பொட்டுக்கடலை. நான் வந்து இந்த கரெக்டாக மெஷர்லாம் பண்ணலை. எனக்கே ஒரு அளவு தெரியும்ல, அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இது ஓகே தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதில் ஏலக்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். உடச்சக்கடலை வந்துட்டு நான் மெஷர்லாம் பண்ணாமல் அப்படியே நார்மலாக தான் கொட்டியிருக்கேன். தேங்காய் துருவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு இந்த பூரணமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை ஃப்ளேவரை விட கொஞ்சம் தேங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்களுக்கும் பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு மெஷர்லாம் பண்ணல. இது சும்மா ஒரு 1/4 கப்பு இல்லை அரை கப்பு, 1/4 கப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடையாக இருக்கும். இதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டுட்டு நல்ல பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதேமாதிரி நான் என்கிட்ட ஜாகரி பவுடர் பேக்கெட் இருக்குது. அதனால் இந்த வாட்டி நான் வெல்லம் எடுத்து பாகு எடுத்து அந்த மாதிரி காய்ச்சி எதுவுமே பண்ணவே இல்லை. நம்ம நெய்யில் தேங்காய் போட்டு வதக்குவோம்ல, அந்த டைமில் இந்த உடச்சக்கடலை பவுடரையும் போட்டுட்டு அப்போ நம்ம ஜாகரி பவுடர் போட்டுட்டு அப்படியே பண்ணிங்கன்னா அதுலேயே கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை வந்துட்டு கரெக்டாக பக்காவாக மேட்ச் மெர்ஜாகி நல்லா ஆகிடும்.
வேகமாக இது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பண்ண போகிறோம் கொழுக்கட்டையை. நம்ம சுட்டி கடமை வச்சுருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியல. மேடம் வந்து அனுப்பியாச்சு மேலே, அதனால் பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஏன்னா எனக்கு பயமாக இருக்கும் இங்கே இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வைப்போம் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இங்கே உள்ள ஐட்டம்லாம் மேடமுக்கு வந்து நல்லா இருக்குது தூக்கி தூக்கி போடுறதுக்கு. பாதி வந்து உடச்சிட்டா தெரியுதா, உடஞ்சிச்சு. டமான்னு போட்டால உடஞ்சிச்சு. அதனால் மேடம் அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு தூக்கம் வந்துச்சு, நல்லா சினிங்கிட்டே இருந்தா. சரி கால் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுட்டேன். பேசிக்கிட்டே இருக்கேன், வேகமாக முடிப்போம். நான் அரைச்சிட்டு டேரெக்டாக உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்றது ப்ராசஸ்க்கு போயிடலாம். நல்லா பவுடராட்ட ரெடி ஆகிடுச்சா? இவ்வளோதான். இப்போ தேங்காய் துருவல் ரெடி, பவுடர் ரெடி. மாவு பிசைய வேண்டிய வேலை மட்டும்தான். ஸோ மாவு பிசைஞ்சிட்டுலாம் இந்த இதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முதல்ல இதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசையலாம். நெய் விட்டாச்சு. நெய் நல்லா உருகி வந்ததும் இந்த தேங்காய் துருவல் நான் பேசாமல் பெரிய கடாயில் போட்டுருந்துக்கலாம் போல். இதில் போடவும் கொஞ்சம் வாட்டையெல்லாம் போயிடுச்சு. அந்த ஈரத்தன்மை வந்து போகணும். அந்த ஈரத்தன்மை போயிடுச்சுன்னா நல்லா உதிரியாக வரும். இப்போ என்ன பண்ணணும், பொட்டுக்கடலை, உடச்ச கடலை. நான் வந்து உடச்ச கடலை தான் சொல்லுவேன். ஆனால் நான் எப்போ இந்த வீடியோவுக்கு பேச ஆரம்பிச்சதுலேருந்து பொட்டுக்கடலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து உடச்ச கடலை அப்படி சொன்னால் தான் தெரியும். அப்படி தான் சொல்லி பழக்கம். எந்த சைடில் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஐயோ, நான் பெரிய கடாயிலே மாற்றிட்டா, பேசாமல் நான் மாற்றிடுறேன். மாற்றும் போது நம்ம அப்படியே கொட்டினோன்னா பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் நான் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டதும் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடலாம். அஸ்கி வயசில் பேசிட்டேன்னா அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் அந்த தீ வந்து எவ்வளோ பரவுதுன்னு. முதல்ல இந்த தீ பரவத்துக்குள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். செம்ம வாசனையாக இருக்குங்க. அப்பா, ஏலக்காய் போட்டு நெய், தேங்காய், என்னதான் இருந்தாலும் தேங்காய் போடணும் தான். எனக்கு தேங்காய் போடணும் தான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜாகரி பவுடர் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். சூப்பராக வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஈரப்பதம் வந்துடும். தெரியுதா, நான் பண்ணுறேன் பாருங்கள். அழுத்தி பண்ணும்போதும் அந்த ஈரத்தன்மையில் எப்படி ஒட்டுது பாருங்கள். இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, இனிப்பு ஓகேவா, நம்ம இது சாமிக்கெலாம் படைக்கலாம்ல, அதனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் பண்ணி பார்ப்பேன், நீங்கள் எப்படின்னு தெரியல. பாருங்கள். ஸோ எனக்கு வந்து நான் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டதுனால அது வந்து அழகாக ஒரு ஈரம் இருந்திருக்கு. இல்லை அப்படின்னா ரொம்ப லைட்டானா எப்படி சொல்கிறது, 2 ஸ்பூன் இதில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் நீங்கள் ஊற்றக்கூடாது. அது வந்து பாகு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து நார்மலாக எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இன்னும் ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். சூப்பர், ரெடி. இதுக்கப்புறம் மாவு பண்ண வேண்டியதுதான். செம்மையாக வந்துச்சு. அப்படியே இறக்கி வச்சுட்டு மாவு பரட்ட வேண்டியதான். இந்த கப்பில் தான் மாவு மெஷர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த கப்புலேயே 1.5 கப்பு தண்ணி. இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டோன்னா இது 1/2 கப்புக்கான தண்ணி. மொத்தம் 1.5 கப்பு தண்ணி. இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சும்மா லைட்டாக போட்டாலே போதும். நெய் வந்து நெய் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன். அப்போ தான் மாவு வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ இது வந்து ஒரு கொதிக்கணும். கொதிக்கும் போதும் இங்கே வந்துட்டு மாவு வச்சுருக்கேன். என்ன மாவுனா அணில் கொழுக்கட்டை மாவு தான், பச்சரிசி.
இந்த மாவு கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். மைதா மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விரிசல் வராது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம், எனக்கு வந்து லோ ஃப்ளேம் வந்துட்டு கொதிச்சுனே தான் இருக்கும். அதனால் லைட்டாக வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மாவு அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அதெல்லாம் வெந்துடும். இப்போ வந்துட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூடு நல்லா வரும்ல, அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அனல் பறக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கையில் வந்துட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு லைட்டாக கை கழுவிக்கணும். மெயினாக கை கழுவிக்கணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக நல்ல சூடாக இருக்குது. செம்ம சூடு. அப்படியே உள்ளங்கையெல்லாம் அப்படியே பொத்துற மாதிரி இருக்குது. இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பார்த்துக்குதா இந்த மாதிரி நல்லா. அப்பா எப்படி ஆவி பறக்குது பாருங்கள், சூடாக இருக்கு. அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம தேய்க்க போகிறோம். கொஞ்சம் இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மாவுமே நல்லா ஊற்றியாச்சு. இலை ஃபுல்லாக நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 கையிலையுமே அப்ளை பண்ணிக்கணும். கையை வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நல்லாயிருக்கும். மாவு எடுத்து உருண்டை மாதிரி பிசையணும். நம்ம எப்படி பூரிக்கு உருட்டுவோம் அந்த மாதிரி தான். ஆனால் நல்ல ஒரு பைட் எடுக்கும் போதும் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் இப்படி தட்டினீங்கன்னா இவ்வளோ சூப்பராக வந்துடும். இப்போ இதை அப்படியே இந்த இலையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரே ஷேப்பாக அழகாக பாருங்கள், ஈவனாக இருக்கா. இந்த மாதிரி தான் ஈவனாக இருக்கணும். கரெக்டாக இந்த ரவுண்டில் இந்த எஜ்ஜுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும், இந்த எஜ்ஜுக்கு கொஞ்சம் கேப், இவ்வளோ கேப் இருக்கணும். அதுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்டஃப் பண்ணணும். இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது வெந்ததுக்கப்புறமா வெளியே வந்துடும். அப்படியே அந்த எஜ்ஜு வரைக்குமே அப்படியே கொண்டு வந்துடுங்க. இப்போ நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்தாச்சா, அப்படியே வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து இதை மூடி போட்டு அப்படியே மூடிலேருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஷேப்பு அப்படியே நிலா மாதிரி பட்டு போல் வந்துடும். அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். உங்களுக்கு தெரியுதா எப்படி க்ளோஸ் ஆகிடுச்சா? எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிடுச்சா? உள்ள ஸ்டஃபிங் இருக்கா? அவ்வளோதாங்க. இதை அப்படியே வைக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் எல்லா ப்ராசஸும். 4 பேங்க அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் மேலே வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இலையோடு வைக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஷேப்பில் கொழுக்கட்டை எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி இலையில சுருட்டி வைப்பேன். தண்ணியும் ஆல்மோஸ்ட் கொதிச்சிச்சு, நல்லாவே கொதிச்சிச்சு தண்ணி. நல்ல தண்ணி வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கொழுக்கட்டையை உள்ளே வைக்கணும். இது வந்து இடியாப்ப பாத்திரம். இடியாப்ப பாத்திரத்தில் இது மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே அடிக்கிடுங்க. மாதிரி அடிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு சின்ன பாத்திரத்தில் அப்படியே நிறைய டம்ப் பண்ணக்கூடாது. ஒரு 4, 3 அந்த மாதிரி தான் வைக்கணும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நான் வந்து 4 தான் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக வந்துடும். அந்த ஷேப் பண்ணிவிட்டு இந்த ஷேப் பண்ணாமல் எப்படி? இதில் வந்து இந்த மோல்டு வந்து எல்லாருக்கும் தெரியும். இதில் நான் நெய் அப்ளை பண்ணிட்டேன். நான் இது வீடியோ எடுக்க வேணாம்னு நினச்சேன். சரி, இதில் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே உள்ள வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து எப்படி ஃபுல் கவரேஜ் நல்லா
இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ அப்படியே எடுத்து அப்படி வச்சுருங்க. எப்படி அழகாக இருக்கா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துடும். அப்படி தண்ணி தொட்டு 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 அப்படியே நீங்கள் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுருங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை சாப்பிடும் போதும் அப்படியே இப்படி எடுத்து இது கீழே போட்டு அலாரம் அடிக்குது. நான் அலாரம் வச்சுருந்தேன் 10 நிமிஷத்துக்கு. எப்பவுமே நான் எந்த ஒரு ஃபுட்டுக்கும் சரி டைமிங் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா யோசிக்காமல் அலாரம் வச்சுருவேன். அலாரம் வச்சுட்டா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் திடீர்னு யாரும் இப்போ இந்த மாதிரி அடுப்பில் வச்சுருப்போம், திடீர்னு நம்மளை யாராவது வெளியே கூப்பிடுவாங்க, ஓடி போயிடுவோம். இதை அப்படியே மறந்துடுவோம். அதுக்கப்புறம் ஓடி வரதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அலாரத்தை வச்சோம்மா, அலாரம் அடிச்சதா கடகடன்னு ஆஃப் பண்ணோமான்னு இருக்கணும். இப்போ அலாரம் அடித்தது அதே மாதிரி ஆஃப் பண்ணியாச்சு. கொழுக்கட்டை எல்லாம் கொழுக்கட்டையும் ரெடி. செம டேஸ்ட். நீங்கள்லாம் எப்போயோ ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. நான் இப்போ தான் சாப்பிட சொல்கிறேன். எனக்கு சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கிட்டே எப்படி இருக்குன்னு கேட்குறேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி அப்போ சாப்பிட்ருப்பீங்க. நானும் சாப்பிட்டேன் தான். இருந்தாலும் நான் செஞ்சது நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சாஃபி ஓமை ஃபாலோ பண்ணுங்கள்.